ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேவா? ஸோ ஜென்ரல் கோட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் என்னது போஸ்டிங் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டா தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கோட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஜென்ரல் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதிக சீட் எடுப்பவங்க யார்? ஓகேங்களா? அதாவது எந்த கம்யூனிட்டியில் அதிக சீட் எடுப்பாங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும் ஜென்ரல் கோட்டாவில் மட்டும். ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டாவில் மட்டும். கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அது வேற. நம்ம ரிசர்வேஷன் பற்றி பேசல. இப்போ ஜென்ரல் கோட்டாவை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரல் கோட்டாவில் ஃபில் பண்ணுறத பொறுத்து தான் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மார்க்குக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டா வெரி 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 இம்பார்ட்டன்ட் இடத்த பிடிக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டாவில் அதிக சீட் எடுக்கிறவங்க யார், அதாவது எந்த கம்யூனிட்டியில் எடுப்பாங்க, அதே சமயத்தில் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இதில் நம்ம விளக்கமாக பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025. ஓகேங்களா? குரூப் 4 2025. ஸோ நமக்கான டோட்டல் சீட்டு. ஓகேங்களா? டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். 3935 சீட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா JAVAO. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா JA அண்டு VAO. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 இருக்குது. as well as ஸ்டெனோ. ஓகேங்களா? ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 300 ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு. ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாது. அதேமாதிரி அது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ நான் சொல்கிற மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம பிரித்து காட்ட போகிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 31%. ஓகேங்களா? ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா. ஓகேங்களா? ஸோ அட் தி சேம் டைம் நம்மளுக்கு தெரியும் பிசி அப்படின்னா என்னது, 26% அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 26. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எம்பிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 3%. ஸோ எஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷனுடைய இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜென்ரல் கோட்டாவை பற்றி மட்டும் நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோட்டா வந்து ஃபில் பண்ணுறவங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம எந்த கம்யூனிட்டி எவ்வளோ ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த 31% ஜென்ரல் கோட்டா அப்படிங்கிறது என்னது 31%. இப்போ 31% இப்போ ஒரு JA 2200ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2200ன்னு எடுத்துட்டா உங்களுக்கு 31% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? ஓகேங்களா? 31% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ 10% அப்படிங்கிறது 220. ஓகேங்களா? இப்போ 30% அப்படின்னா என்னது 660 வந்துடுது. ஓகேங்களா? 660. 1%ங்கிறது 22. ஓகேங்களா? ஸோ கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னது 682 சீட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய சீட்ஸு. இப்போ JAVO எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் நம்மளுக்கு வரக்கூடியது என்னது 682 சீட்டு. ஓகேங்களா? இப்போ நான் JAVO மட்டும் சொல்கிறேன். 682 சீட்டு. ஓகேங்களா? 682 சீட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ JAVOக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா, அதான் ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 31%, 682 சீட்டு. சரி, இதை எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ? ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த OC இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த OC வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரல் கோட்டாவில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஜென்ரல் கோட்டாவில் மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டியில் எடுக்கலாம், ஜென்ரல்லையும் எடுக்கலாம் மற்ற கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ OC வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் மட்டும்தான் எடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் ரிசர்வேஷன் இது. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ இந்த 682 சீட்டில் ஃபஸ்ட்டு அதிகபட்சமாக எடுக்க போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி தான். ஓகேங்களா? அதிகபட்சமாக எடுக்க போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி தான். பிசி வந்து கன்ஃபார்மாக 50% எடுப்பாங்க.
பிசி வந்து என்ன பண்ணுவாங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா 50% எடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பிசி தான் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி. ஓகேவா. டாப் ரேங்காக இருந்தாலும் சரி, டாப் ரேங்காக இருந்தாலும் சரி, அல்லது ரிசர்வேஷன் ஜென்ரல் கோட்டா ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹை மார்க்ஸ் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டிஎன்பிசி சம்மந்தமாக நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் பாதி பர்சன்டேஜ் யார் இருப்பாங்க, பிசி இருப்பாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. ஓகேங்களா. ஸோ எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 35+ இருப்பாங்க. ஓகேங்களா. 35ன்னு கூட சுருக்கிட முடியாது, 35+ இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 85%, 85 to 90. ஓகேங்களா. ஸோ 85 அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ 85% வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 10%. ஓகேங்களா. அப் டு 10% வரைக்கும் போகும். ஓகேங்களா. 10% வரைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே போகிறது டஃப்பு. ஓகேங்களா. ஏன்னா லாஸ்ட் டைமும் அந்த அளவுக்கு இதாகல. ஓகேங்களா. இனிமேல் போனாலும் போகலாம், அது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. பட் இதுவரையும் நடந்தது நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 95 பிடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசி. ஓகேங்களா. ஓசிக்கு இங்கே மட்டுமே அவங்களுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% அளவுக்கு இங்கே வந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரிசர்வேஷன் மாரி, அதாவது ரிசர்வேஷன்னா இங்கே தான் வந்து அவங்க பண்ண முடியும், ஜென்ரலில் தான் அவங்க வந்து சீட்டே எடுக்க முடியும். ஓகேங்களா. அவ்வளோதான். மீதி அந்த ஒரு 2% இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஓகேங்களா. அதர்ஸ்னால் யார், எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2%குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் கோட்டாவுக்கு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடக்கிறது. ஓகேங்களா. எப்பவுமே நடக்கிறது இதுதான். ஓகேங்களா. ஸோ 50%னா இப்போ 682 சீட்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 340 சீட்டு, என்னது ஒரு 340 சீட்டு யார் தான் எடுப்பாங்க, பிசி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு 340 சீட்டு கண்டிப்பாக யார் எடுப்பாங்க, பிசி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. மீதி 340 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35%. ஓகேங்களா. 35% யார் எடுப்பாங்க, இவங்க எடுத்துருவாங்க, எம்பிசி எடுத்துருவாங்க. ஓகேங்களா. என்ன பண்ணிடுவாங்க, எம்பிசி எடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ சீட்டு வரும்னா வந்து கணக்கு போடும்போது ஒரு 240 சீட்டு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 240 சீட்டுக்கு பக்கமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மீதி 100 சீட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 100+ சீட் இருக்கும். ஓகேங்களா. ரிமைனிங் ஒரு 100+ சீட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஓகேங்களா. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓசி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓசி. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, ரெண்டாவது வந்து எம்பிசி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஜென்ரல் கோட்டாவில் பொறுத்தவரையிலும் இவங்களுடைய ஆக்குபை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.